நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இருக்கிறதுல மட்டமான படம் தான் இது. ஓகே, நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. பார்க்கலாம்ண்ணா. நல்லா ஃபைட்லாம் நல்லா இருக்கும் சார். ஒரே ஒரு சஜஷன் தான் சொல்கிறேன். பிரபாஸ் வந்துட்டு நடிக்கிறத விட்டுட்டு அரசியல் பக்கம் கூட போட்டோம். தயவுசெய்து சினிமா பக்கம் வராமல் இருந்தால் நல்லது. மகா மட்டமான ஒரு படம். இதில் பேய் படம் வேற ஏமாத்துறானுங்க. 3 ஹீரோயினை வச்சுக்கிட்டு இவனுங்க அதிகமாக லூட்டி அடிச்சது அதிகம். பேய் கூட கொஞ்சம் கம்மியாக தான் லூட்டி அடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக உட்கார முடியல. செகண்ட் ஹாஃபில் ஏன்டா வந்தோன்னு வருத்தப்படுற மாதிரி தான் இருக்குது. இதில் எண்டில் பார்ட் 2 லீடு வேற இவர் ஜோக்கர் கிட்ட போட்டுக்கிட்டு, அது மட்டும்தான் உண்மை. அவர் யாருன்றது அவருக்கே புரிய வச்சிருக்காரு டேரக்டர் கிளைமேக்ஸில் கரெக்டாக. அது வேணால் நல்லாயிருக்கு. படமே காமெடி தான் சார், படமே காமெடி தான். நம்மள உள்ளவரை உட்கார வச்சு நம்மளெல்லாம் ஜோக்கர் ஆக்கினாலும் அதுவே காமெடி தான். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் ஒரு பேய் படத்துக்கான எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. சும்மா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் உருப்படியாக இருக்காருன்னா நம்ம இவர் சஞ்சய் தத் அவர் தான் ஒழுங்காக நடிச்சிருப்பார். மற்றபடி ஒருத்தங்க கூட அவரே வந்து நம்மளுக்கு ஒரு கடத்துக்கு முன்னாடி டயர்ட் ஆகிடுவாங்க. அவரை பார்த்தாலும் இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி தான் ஹோல் படமே வந்துட்டு கேவலமான ஒரு படம். இவர் எனக்கு தெரியல, ராஜமௌலினால இவர் தப்பிச்சிருக்காரு போல இத்தனை நாளாக. அதுக்கப்புறம் அவர் நடித்த ஒரு படம் கூட உறுப்பு இல்லை. அதில் இந்த படமும் ஒரு தெலுங்கு படத்துக்கான ஃப்ளேவரோட வருதுன்னு நினச்சாரு. ஆனால் அதுலேயுமே ஃபெயிலியர் தான். அதெல்லாம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு தலைவா. ஒரு தமிழ்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு தெலுங்கு ஹீரோஸ் போட்டு எந்த படமாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் பிஜிஎம் போடணுன்ற மைண்ட் செட்டில் வந்துட்டார் போல். அதனால் ஓரளவுக்கு மேலே இந்த டால்பி ஃபுல் சவுண்ட் எஃபெக்ட்லாம் கேட்டோன்னா காது தான் வலிக்குதே ஒழிய இந்த பேய் படத்துக்குற எந்த ஒரு மசாலா மேஜிக்குமே இல்லை. பார்க்கவே வேணான்ற, தவிர்த்துருங்கன்ற. வருஷத்தில் முதல் தடவை ஒரு படம் பார்க்க போறீங்கன்னா இந்த படத்தை தவிர்த்துருங்க. ஓடிடியில் வந்தாலும் ஓட்டி பார்க்கலாம். தயவு செய்து தியேட்டர் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ. లాస్ట్ 5 నిమిషాలు వేస్ట్ బ్రో. సినిమా మొత్తం పోయింది బ్రో. లాస్ట్ 10 నిమిషాలు 5 నిమిషాల్లో మొత్తం బాగా చేశాడు. కానీ లాస్ట్లో ఆ పెద్దోడు ఎందుకు వస్తాడో తెలియదు, ఓడెందుకు పైకి లేస్తాడో తెలియదు, ఆ 5 శంకు చక్రాలు ఏందో ఓడేందో ఏం తెలియదు. గంగమ్మ అంటాడు ఏమంటాడు అట్టా మధ్య మరిపోయింది బ్రో. బ్రో తీసామా ఒకటే ఏట్ అన్నట్టున్నాడు బ్రో. అది ఏంది బ్రో, అది అసలు தமிழ்ல பேசுதா என்ன ப்ரோ? ப்ரோ 5 நிமிஷம் ரொம்ப மோசம் ப்ரோ. எந்த ப்ரோ பெரிய மனுஷி வராம என்ன ப்ரோ? ப்ரோ 5 நிமிஷம் அட்டர் ஃப்ளாப் ப்ரோ. கான்செப்ட் అంతా நல்லா இருக்கு. பட் 5 நிமிஷம் அது பெரிய மனுஷులు வராம அது. பிரபாஸ் நல்லா இருக்கு, பிரபாஸ் காமெடியா நல்லா இருக்கு, பிரபாஸ் கட் அவுட்டா நல்லா இருக்கு. సినిమా మొత్తం ఇరుకు నల్లా ఇరుకు బ్రో. సినిమా అయితే సూపర్ ఉంది బ్రో. నాకైతే ఎక్కడ తగ్గింది అయితే లే. కానీ లాస్ట్ 5 minutes అయితే మాత్రం అసలు తీసుకోలేము దాన్ని. అంతగా బాలే 5 minutes లాస్ట్కి. కనీసం మొగుడిని కూడా గుర్తుపట్టలేదు అంటే అది కష్టం. పార్ట్ 2 నలా వెయిట్ பண்ணுங்க. సూపర్ ఉంది బ్రో. సినిమా అయితే పార్ట్ 2 కోసం రండి అందరూ. படமா மட்டமான படம் சார். 2026 மட்டமான படம் இதுதான். அந்த அளவுக்கு போர் ஆகுது படம். இல்லை 3 hour நம்மளை தாக்கு பிடிக்க முடியல. அவன் எந்த சொல்ல வந்த கதையும் அதை வந்து கரெக்டாக கொண்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. அதையும் கொண்டு போகாமல் சொதப்பி வச்சுருக்காங்க கதையை. ஓகே, படத்தில் என்ன சொல்லுவாங்க கேட்குறீங்களா? ஏங்க அது இது சொல்கிறதுக்கு என்ன கேட்குது? ஒன்றுமே இல்லை. இது பயமாகுதா? காமெடியாக இருக்குது. இல்லை இஎஃப்எஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஒன்றா இஎஃப்எஸ் சொன்னால் நம்ம சொல்லலாம் ஓகேன்னு. மற்றபடி ஆர்டிஸ்ட் யாருமே நல்லா நடிக்கல. ஐயோ காமெடி சிரிக்க முடியுங்க. ஏங்க 3 hour உட்காந்து எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களுக்கு ஏன்டா பாந்துவா அப்படியே நவுறுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லேக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? லேக்லேயே தான் தெரிய படம் இருக்குது, வேறு எதுலையுமே இல்லை. படம் ஆந்திரா கூட ஓடாது. பிரபாஸ் சொன்னால் பண்ணல சார், அவருக்கு நடிக்கவே தெரில எனக்கு கேட்டிங்கன்னா. ஏன்னு சொல்லுங்கள், அப்போது பாகுபலி படத்தில் வந்து இப்போ தெரிஞ்சுருப்பார் பாகுபலி படம் நமக்காக ஓடலான்ட்டு. ஏன்னா பாகுபலி ஓடினது அது ஹார்ட் டேட் ஒர்க்கிங்கு, இஎஃப்எஸ்ஸு, டைரக்ஷனு, ராஜமௌலியோட பிரெயின், அவருக்காக தான் பார்க்கப்பட்ட படம். ஓகேங்களா? இவருக்காக எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இவருக்காக பார்க்குறேன்னா பாகுபலிக்கு அப்புறம் வந்த பிரபாஸ் படம் ஏதாவது ஒன்றாவது ஓடிச்சா நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று ஏதாவது சொல்லுங்கள், அதுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன். எந்த படமும் ஓடல. அதே மாதிரி 2026 இந்த படமும் போனியாவும் ஆகாது, ஆந்திராலேயே ஓடாது, ஃப்ளாப்பு. வீட்டின் கணேஷ் அவர் கொடுத்த கேட்ட என்னமோ அது பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் மேலே எந்த மிஸ்டேக் இல்லை. அவர் என்ன டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நெக்ஸ்ட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் படம் தேட்டரில் உட்கார மாட்டாங்க. ஒரு தடவை பார்க்கலாம் சார். அந்த இஎஃப்எஸ் காட்சி செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் சில இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. சஞ்சய் தத்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சஞ்சய் தத்து நம்ம பார்க்கும்போது என்னென்னா அந்த டப்பிங் கொடுக்குற வாய்ஸ் வந்து நம்ம அந்த அருந்ததி படம் இருக்குது பார்த்தீங்களா, அடியே அருந்ததின்னு கற்றுவாங்க பாருங்க. அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த படத்தை பார்க்குற வாய்ஸ் எஃபெக்ட் வருது, அவர் போத்தின்னு வரதெல்லாம். மொத்தத்தில் இந்த படம் வந்து யாரும் போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு கேட்டிங்கன்னா அவ்வளோதான்.
துட்டாக மிச்சம். ராஜா சாப் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரபாஸ் வந்து அவங்க பாட்டிக்காக தாத்தாவை தேடி ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு பேய் அந்த சம்மந்தமாக ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிடுறாரு. சரி எப்படி வெளில வர்றாரு தான் படத்தோட ஸ்டோரி. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இந்த ஹாலுசினேஷனை பற்றி கொஞ்சம் அந்த படத்தை வந்து டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹாலுசினேஷன் பற்றி சொன்ன விஷயம் கொஞ்சம் புதுசாக இருக்குது, அதுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் அதுலேயுமே வந்து இடையில வந்து கொஞ்சம் அந்த ஒரு 3 ஹீரோயின்ஸை வச்சு ட்ராவல் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு லேகாக இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் இதுதான் நடக்க போகுதுன்னு ரொம்ப கிளியராக வந்து ஆடியன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நிறைய வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் காமிக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு லென்த் ஆக்கிட்டாங்க. படத்தில் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஓவர் த டாப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கலாம். பிரபாஸோட ஆக்டிங் வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு, அவர் கொஞ்சம் பெட்டராக நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். படம் வந்து அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சுத்தமாக பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் கிட்டலாம் வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரையும் வந்து கொண்டுட்டாங்க படத்தில். காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் வரல. நிறைய காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, பெரிய லெவலில் வந்து சிரிப்பு வரல. மியூசிக் ஓகே, படம் வந்து கொஞ்சம் ஒரு பிரம்மாண்டமாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து ஓகே தான். சஞ்சய் ரட்டோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹீரோயின்ஸில் பார்த்தீங்கன்னா மாளவிகா மோகனன் அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மெயின் ஹீரோயின் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நல்லா வந்திருக்கும். படத்தில் 3 பொண்ணுங்க வச்சதெல்லாம் வந்து அந்த ஒரு அந்த ட்ராக்கே வந்து படத்தை வந்து ரொம்ப வந்து லேக் ஆக்கி விட்டுருச்சு. படம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. பார்ட் 2 பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. படம் முடிச்சுட்டு ஒரு பார்ட் 2க்காக ஒரு லீட் விட்டு முடிச்சிருக்காங்க. பட் பார்ட் 1 வேலைக்கு ஆற்றும் போது நம்ம பார்ட் 2 மேலே ஒரு சுத்தமாக எதிர்பார்ப்பு இல்லை.